Praise, குட், வெரி குட். praise Lord. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவன் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிற ஆசீர்வாதங்கள் மனிதனால் கிரகிக்க முடியாதவை. ஆமென், Amen. ஆமென். ஸோ நான் அப்படியே Amen. ப்ரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவோம். அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணின பரலோக பிதாவே உமக்கு நன்றி அப்பா. Sotram, sotram. உம்முடைய நாமத்தை அறிந்து கொள்ள எங்களுக்கு நீர் கொடுத்த சிலாக்கியத்திற்காக நன்றி. எங்களுக்கு கொடுத்த பிரகாசமுள்ள மனக்கண்களுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களை அழைத்த தேவன் ஆண்டவரே. நீர் எங்களை சாதாரண ஒரு வாழ்க்கை வாழும்படியாக அழைக்கவில்லை. நீர்தான் எங்களை பார்த்து சொன்னீர், நீங்கள் நான் செய்ததை செய்வீர்கள், இதைவிட பெரிய கிரியைகளையும் செய்வீர்கள் என்று சொன்னீர். ஓ உம்முடைய பிள்ளைகள் கர்த்தாவே, உம்முடைய குமாரன் செய்ததை விட மிகப்பெரிய அற்புதங்களை செய்து உம்முடைய வார்த்தையை உறுதி செய்து இவர்களும் வாழ்ந்து வையகத்தையும் வாழ வைக்கத்தக்கதாக நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை தேவனுடைய ஆவியானவர் இன்றைக்கு எங்களுக்கு கற்றுத்தருவீராக. ஏனோதானோ என்று இராதபடி கர்த்தாவே, உம்முடைய எதிர்பார்ப்பை ஃபுல்ஃபில் பண்ணும்படியாக நீர் ஒவ்வொருவருக்கும் வைத்திருக்கிற உம்முடைய திட்டத்தை அவருடைய வாழ்க்கையில ஃபுல்ஃபில் பண்ணத்தக்கதாக சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ள உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் அனுக்கிரகம் பண்ணுவீராக. உமக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாரும் மியூட் போட்டுடுங்க. பிரதீப் வந்து வாசிப்பாரு, மற்ற எல்லாருமே நீங்க மியூட் போட்டுடுங்க. நான் ஏதாவது உங்களிடத்துல கேட்டால் மாத்திரம் நீங்க என்ன செய்யலாம், அன்மியூட் பண்ணலாம். மற்றபடி நீங்கள் மியூட் பண்ணி கொள்ளுங்கள். நான் சொன்னதுபடி எத்தனை பேர் இதை பிலீவ் பண்றீங்களோ தெரியல. உங்களையும் என்னையும் பார்த்துதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று சொன்னார் இல்லையா? மனிதர்களாகிய நம்மை பார்த்துதான் தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து ஒரு மிகப்பெரிய ஒரு நிஜத்தை சொன்னார். என்ன சொன்னார் என்றால், ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? ஏனென்றால் உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது. இதை யார் யாரெல்லாம் அறிந்திருந்தார்களோ அவர்களை கொண்டு தேவன் பயங்கரமான காரியங்களை செய்திருக்கிறார். பிரதீப், நான் பேசுறது கேக்குதா? கேக்குதாங்க. வெரி குட், ஓகே. ஸோ அருமையானவர்களே, ஸோ தொடர்ந்து நம்முடைய தியானத்திற்குள்ளே போக முன்பதாக நாம் வழக்கமாக வாசிக்கிற தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் கொண்டு எப்படிப்பட்ட காரியத்தை செய்ய விரும்புகிறார். யாத்ராகமம் 34:10 வாசிக்கலாம் பிரதீப். The book of Exodus chapter 34 verse 10. Yes, Pradeep. அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். பாருங்கள் அருமையானவர்களே, தேவன் எப்படி காரியங்களை செய்வார் என்றால், உடன்படிக்கை செய்து தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரோடும் தேவன் உடன்படிக்கை செய்திருக்கிறாருங்க. என்ன உடன்படிக்கை செய்திருக்கிறார் என்றால், உங்கள் ஒவ்வொருவரையும் கொண்டு என்னையும் கொண்டு தேவன் எப்படிப்பட்ட காரியங்களை செய்வாராம்? பயங்கரமான காரியங்களை செய்வாராம். சரிங்களா? பாருங்கள், இன்னைக்கு உலகம் ரொம்ப பெருசாயிற்று. முதல் நூற்றாண்டுல இருந்ததை விட ஜனங்கள் எப்படியோ எத்தனை மடங்கு பெருகி இருப்பாங்க? பல மடங்கு பெருகிட்டாங்க. அந்த குறைவான ஜனத்தொகை 2000 வருஷத்துக்கு முன்பதாக இருந்த அந்த குறைந்த ஜனங்களை சந்திக்க இயேசு கிறிஸ்து அவ்வளவு பெரிய அற்புதங்களை, ஏராளமான அற்புதங்களை செய்து கொண்டே இருந்தார். ஏன்? ஜனங்களுடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். சரிங்களா? உங்களுக்கு தெரியும். அப்போ அதை விட பயங்கரமான காரியங்களை செய்தாதான் 8 பில்லியன் பீப்புள் shall come to know the name of the Lord. கர்த்தருடைய நாமத்தை ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியாக நீங்கள் எல்லாருமே பயங்கரமான அற்புதங்களை செய்ய போறீங்க. சரிங்களா? அதே போல யோபு 37:5 வாசிக்கலாம். The book of Job
chapter 37 verse 5. அன்மியூட் பண்ணிக்க பிரதீப். தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் குமுற பண்ணுகிறார். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். பாருங்க, நாம் மனுஷனால் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறாருங்க. சரிங்களா? அதை எப்படி செய்யறாரா? உடன்படிக்கை செய்து. யாரோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார்? இதுல நீங்க வந்திருக்கிறீங்களா இந்த ஜூம் கிளாஸ்ல, உங்கள் ஒவ்வொருவரோடு கூட தேவன் உடன்படிக்கை செய்திருக்கிறார். அது என்ன உடன்படிக்கை என்றால், கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை தேவன் செய்வார் என்று சொல்லியிருக்க. சரிங்களா? வேதத்துல நீங்க பார்ப்பீர்கள் என்றால், அநேகர் இந்த மாதிரி சூப்பர் நேச்சுரலா பல அற்புதங்களை, பயங்கரமான அற்புதங்களை எல்லாம் செய்திருக்கிறார்கள். அற்புதங்கள் செய்வதற்கு ஒன்றே ஒன்றுதான் தேவை. அது என்னவென்றால் விசுவாசம். விசுவாசம் யாருக்கு வரும் என்றால், நல்லா கவனிங்க. சரிங்களா? விசுவாசம் யாருக்கு வரும் என்றால், சத்தியத்தை அறிந்தவர்களுக்கு விசுவாசம் வரும். சரிங்களா? யாருக்கு விசுவாசம் வரும்? அறிவு. சரிங்களா? தேவன் எப்படி செயல்படுகிறார் என்கிற அறிவு. தேவன் சாதாரண மனிதர்களையும் கொண்டு செயல்படுகிறார் என்கிற அறிவு மாத்திரமல்ல, சில உதாரணங்களை நாம் வேதத்திலிருந்து பார்க்க போகிறோம். அப்பொழுது உங்க மைண்ட் அதை ஏற்றுக்கொள்ளும். ஆமா, அற்புதம் செய்கிறதை போல எளிமையான காரியம் ஒன்றுமே இல்லை என்று நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள். அதற்கு முன்பதாக பேதுரு அப்போஸ்தலன் தன்னுடைய நிருபத்திலே 2 பேதுரு 1வது அதிகாரம் 3வது வசனத்திலே என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி நாம கேட்போம். சரிங்களா? தேவனுடைய வல்லமை யார் மூலமாக வெளிப்படும்? நல்லா கவனிக்கணும். இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் தான் கொடுத்திருக்கிறார். எதை கொடுத்திருக்கிறார்? இயேசு கிறிஸ்து செய்தவைகளை விட மிகப்பெரிய அற்புதங்களை செய்யக்கூடிய அந்த சூப்பர் நேச்சுரல் பவரை ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறார். ஆனாலும் அநேகர் இதை அறிந்து கொள்ளவில்லை. அதற்கு பேதுரு சொல்லுகிற காரணம் நாம் வாசிப்போம். 2 பேதுரு 1:3. தம்முடைய மகிமையினாலும் காரணியத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்துருளினதும் அன்றி. பாருங்க, தேவனுடைய திவ்ய வல்லமை, the divine supernatural power have been vested upon us. தேவனுடைய அந்த திவ்ய வல்லமையானது நாம் ஒவ்வொருவர் மீதும் ஊற்றப்பட்டிருக்கிறது. சரிங்களா? அதைத்தான் எழுதுகிறார். அது எப்பொழுது மேனிஃபெஸ்ட் ஆகும் என்றால், அறிகிற அறிவினாலே. அதாவது தேவனை அறிகிற அறிவினாலே. எந்தெந்த ஏரியாவிலெல்லாம் அது வேலை செய்யுமா? ஜீவனுக்கும், அதாவது இந்த பூமியிலே ஒரு சக்சஸ்ஃபுல் லைஃப் வாழுவதற்கும் தேவ பக்திக்கும் தேவையான எல்லாவற்றையும் நமக்கு அருளுகிறது. எது என்றால் தேவனை பற்றிய அறிவு. சரிங்களா? அப்ப வேதத்துல யார் யாரெல்லாம் என்ன நாலேஜ் இருந்ததுனால அவர்களாலே அற்புதம் செய்ய முடிஞ்சது, இதைத்தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். மெய்யாகவே உங்களுக்கு ஒரு கண்கள்ல உங்கள் கண்களை மறைத்து வைத்திருக்கிற அறியாமையாகிய செதில்கள் எல்லாம் கீழே விழும் என்று கர்த்தர் சொல்லுங்க. ஆமே. பழைய ஏற்பாட்டில் சில உதாரணங்களை பார்க்க போறோம். முதலாவது, காலேபு யோசுவாவும் பெரிய காரியங்களை செய்தார்கள். அப்போ அவர்களுக்கு என்ன நாலேஜ் இருந்தது? சரியா? யோனத்தான் அவன் தன்னந்தனியாக போய் ஒரு சேனையையே முறியடித்தான். அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல நடந்தது. அப்ப எதனாலே அந்த யோனத்தானாலே விசுவாசிக்க முடிந்தது? சரிங்களா? அதை நம்ம பார்க்க போறோம். அப்புறம் யாரு? தாவீது கோலியாத் அந்த ராட்சதனை லகுவாக வீழ்த்தி. இப்படி இவர்களுக்கு என்ன அறிவு இருந்ததுனாலே சூப்பர் நேச்சுரலா பெர்ஃபார்ம் பண்ணாங்க என்று சொல்லி நம்ம தியானிக்க போறோம். இன்றைக்கு ஒரு அற்புதமான நாள். சரிங்களா?
முதலாவது உங்கள் பிரச்சனை தீருகிற நாள், இரண்டாவது தேவன் உங்களை கொண்டு அநேகருடைய பிரச்சனையை தீர்த்து வைக்க போகிறார். ஹல்லேலூயா. வேலு விக்டர், உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? பிரதர், இப்போ நம்ம வீடு லீஸ் போட்டிருந்தோம். அது வந்துட்டு இப்போ க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ வீடு ஷிஃப்ட் பண்ண சொல்லிக்கிறாங்க. அது வீடு தேடி இருக்கிறோம். இந்த வீடு செட் ஆகல. ஓகே, அப்புறமா கொஞ்சம் அவ்வளோதாங்க. ஓகே. எப்படி இன்னைக்கு இந்த நம்பர் எப்படி வந்தீங்க? எதுல பார்த்தீங்க இந்த லிங்க் எல்லாம்? இல்ல, நான் ஃபர்ஸ்ட் லிங்க் இருந்துச்சு. பிரதர் பிரகாஷ் சொல்லிட்டு இருக்கிறாரு ராஜேஷ் நகர்ல. ஓகே, ஓகே, ஓகே. பிரகாஷ் சொல்லிட்டு அவர் லிங்க் கொடுத்திருந்தாரு. ஓகே, என்னுடைய செய்தி என்னுடைய கேட்டிருக்கீங்களா? ஓகே, ஓகே, ரைட். அர்லி மார்னிங்ல மெசேஜ் கேட்பேன். ஓகே, ரைட். அருமையானவர்களே, சத்தியத்தை அறிகிற அறிவினால் நீங்கள் வளர்ந்து கொண்டே இருப்பீர்கள் என்றால் you will be able to believe the supernatural. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை உங்களால் எப்பொழுது விசுவாசிக்க முடியும் என்றால், தேவனாகிய கர்த்தரை குறித்த அவரை குறித்து அறிகிற அறிவிலே நாம் வளரும் பொழுது. சரிங்களா? புதிய ஏற்பாட்டில் முதலாவது ஒண்ணு பார்ப்போம் பாருங்க. பேதுரு, சரிங்களா? பேதுரு ஒரு சூப்பர் நேச்சுரல் ஹீலிங்கை பிலீவ் பண்றான். இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டு ஒரு அற்புதம் நடக்கும் என்று அவனாலே விசுவாசிக்க முடிந்தது. என்னவென்றால், அருமையானவர்களே, அவனுக்குள்ளே தேவன் வைத்திருந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையை குறித்த அறிவு இருந்தது. அதை நம்ம வாசிக்க கேட்போம் பாருங்க. அவன் என்ன சொல்றான்? அந்த நடக்க முடியாதவனை, பிறவியிலிருந்தே நடக்க முடியாதவனை ஒரு சுகப்படுத்துவதற்கு அவன் தைரியமா போறான். காரணம் என்னன்னா, எனக்குள்ள சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கிறது என்பதை அறிந்திருந்தான். வாசிக்கலாம், அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 6வது வசனம். நான் இதை பேசி கொண்டிருக்கும் பொழுதே உங்கள் மீது தேவ வல்லமை வந்து இறங்கி கொண்டே இருக்கும். ஆமா, அந்த கூட்டத்தின் முடிவுல நீங்களே சாட்சி சொல்லுவீர்கள். ஏன் நான் பேசும் பொழுது என்னுடைய பெல்லியில இருக்கிற வல்லமை, என்னுடைய உள்ளத்துல தேவன் வைத்திருக்கிற வல்லமை உங்க மேல வந்து விழுந்து கொண்டே இருக்கும். அது என்ன செய்யும்னா, உங்களுடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் தேவ வல்லமையினால் உங்களை நிரப்பி, வியாதி உள்ளவர்கள் வியாதியிலிருந்து வெளியே வருவீர்கள், குழப்பத்தில் இருக்கிறவர்கள் குழப்பத்திலிருந்து வெளியே வருவீர்கள், பாவத்தில் இருக்கிறவர்கள் பாவத்திலிருந்து வெளியே வருவீர்கள், குடும்ப குழப்பத்திலிருந்து வெளியே வருவீர்கள். ஆமென். ஏனென்றால் பாருங்கள், பேதுரு என்ன சொல்றான் பாருங்க. அப்போஸ்தலர் 3:6 அந்த நடக்க முடியாதவனை பார்த்து அவன் சொல்லுகிற காரியத்துல அடங்கி இருக்கிற நிஜத்தை பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். வாசிக்கலாம், அப்போஸ்தலர் 3:6. அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அடுத்த வசனம். அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். பாருங்க, அவன் போதும் பாருங்க. நாம இதுல கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன? அதுதான் முக்கியம். சரிங்களா? அதுதான் முக்கியம். என்ன பாடம் கற்றுக்கொள்ளுகிறோம் என்றால், பேதுருவிடத்திலிருந்து என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். அவன் எது அறிவு இருந்தான்? என்ன அறிவு இருந்தான்? அறிவு இருந்தது என்றால், ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கு உள்ளேயும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை இருக்கிறது என்கிற நாலேஜ் இருந்தது பாருங்க. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது அவனுக்கு மாத்திரமல்ல, என்னோடு இணைந்திருக்கிற ஜூம் மீட்டிங்ல, யூடியூப்ல, இன்னும் வருங்காலத்துல இதை பார்க்கிற ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் அந்த சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்குது. கர்த்தர் நல்லவர் பாருங்க. இது நீங்க வந்து ஏனோதானோ என்று நினைக்க கூடாது அருமையானவர்களே. இது வந்து ஒரு பேசிக் நாலேஜ்.
பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் பார்த்து என்ன சொன்னார் என்றால், நீங்கள் நான் செய்ததையே செய்வீர்கள், இதை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள் என்று சொன்னார். அப்போ அவர் செய்ததை விட மிகப்பெரிய கிரியைகளை செய்ய வேண்டும் என்றால் அதற்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை தேவை. அந்த வல்லமையை தேவன் எங்கே வைத்திருக்கிறார்? யாராவது சொல்லுங்க. நமக்கு உள்ளேயே வைத்திருக்கிறார். இதை நீங்க ஒரு நாளும் மறந்து போகாதீங்க அருமையானவர்களே. ஆமா, இதை யாரெல்லாம் அறிந்திருந்தார்களோ அவர்கள் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வாழ்ந்திருக்காங்க. இதை குறித்து இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் என்று வாசிப்போமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 38வது வசனம். The book of John's Gospel, chapter 7, verse 38. நான் சொல்றவங்க வாசிங்க. இப்பொழுது பிரதீப் கொஞ்சம் வெயிட் பண்ணுமா? சாமுவேல் ரபி வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 38வது வசனத்திலே இதை வாசிக்கிற, இதை கேட்கிற உங்களுக்குள்ளே தேவன் வைத்திருக்கிற அந்த அதிசயமான ஆற்றலை குறித்து இயேசு சொல்லுகிறதை வாசிக்க கேட்போம். எஸ் ராபி, அன்மியூட் பண்ணுங்க. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். பாருங்க, இதத்தான் இவன் பேதுரு அறிஞ்சிருந்தாங்க. எல்லாரும் தலையில கை வைங்க. எல்லாரும் உங்க தலையில கை வைங்க. நீங்க கை வைக்கும் போதே உங்க மேல ஒரு பவர் வந்து இறங்கும் பாருங்க அருமையானவர்கள். ஏன் தெரியுமா? இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில நிஜமாக போகிறது. எந்த வார்த்தை? இயேசு சொன்ன வார்த்தை. உங்களுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள். ஆமா, அந்த நதி அளவு வல்லமை உங்களிடத்திலிருந்து புறப்பட்டு சொல்லுகிறதை அதை அறிந்து ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக உங்களுக்கு ஒரு பிரகாசம் உள்ள மனக்கண்கள் உண்டாக போகுது. அப்படியே பெற்றுக்கொள்ளுங்க. பிதாவே உமக்கு நன்றி. யூடியூப்ல இணைந்திருக்கிறவர்கள் நீங்கள் தலையில கை வைங்க. I release supernatural power so that they will understand the supernatural power they are already got. ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளுக்குள்ள நீர் வைத்திருக்கிற இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையை அறிந்து கொள்ளத்தக்கதாக, ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளத்தக்கதாக, ஒவ்வொருவரும் இதை புரிந்து கொள்ளத்தக்கதாக, ஒவ்வொருவரும் அதை கட்டவிழ்க்கத்தக்கதாக இவர்களுக்கு தேவையான ஒரு வெளிச்சம் உண்டாகட்டும், ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாகட்டும். சாதாரண வாழ்க்கைக்கு இவர்கள் தங்களை ஒப்பு கொடுக்க மாட்டார்கள். சூப்பர் நேச்சுரல் வாழ்க்கைக்கு என்னுடைய பிள்ளைகள் ஒப்பு கொடுக்கிறார்கள். அது இந்த வினாடியில் இருந்து அது இவர்களுக்கு ஒரு வெளிச்சமாக வெளிப்பாடாக உண்டாவதாக இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமென். பாருங்க, இப்போ யாருக்காவது உங்க உடம்புல வலி இருந்தா அந்த வலி இருக்கிற இடத்துல உங்க கையை 3 நேரம் வச்சு எடுங்க. அந்த வலி உடனே போயிடும். வேலு தம்பி, உங்களுக்கு எது பெயின் இருக்கா பாடியில? பேக் பெயின், நீ பெயின்? இல்ல, ஸ்டமக் பெயின் இருக்கு. ஓகே, உன் கையை உன் வயிற்றுல 3 நேரம் வைத்து எடு. போதும். இப்போ நீ வயிற்றுல பிரஸ் பண்ணி பாரு, அந்த வயிற்று வலி சோகமாயிட்டு பாரு. போயிட்டா? போயிட்டு தம்பி, இதே மாதிரி உனக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையையும் தீர்த்து வைக்கக்கூடிய இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை உனக்கு உள்ளே இருக்கிறது. எல்லாருமே இதை நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. ஆமே. மாரியப்பன், உங்களுக்கு ஏதோ பாடியில வலி இருக்கா? அன்மியூட் பண்ணுங்க. ராஜவித்யா, உனக்கு எது வலி இருக்காமா? இல்ல, அன்னைக்கு போனது அவ்வளவுதான், பக்கமே வரல. வெரி குட். ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள் அருமையானவர்களே. அதனாலதான் நான் சொல்றேன், ஒரு அசாதாரணமான வாழ்க்கையை நம்ம எல்லாரும் வாழ போகிறோம். நீ யாரா இருந்தாலும் சரி. ஆமா, அசாதாரணமான வாழ்க்கை என்னால் என்னவென்றால் இயேசு கிறிஸ்து எப்படி வாழ்ந்தாரோ அப்படிப்பட்ட வாழ்க்கை. அவர் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தார் என்றால் அவர் சந்தித்த அத்தனை பிரச்சனையையும் அவர் மேற்கொண்டார். எல்லா பிரச்சனையும் தன்னுடைய கால்களுக்கு கீழேயே வைத்திருந்தார். லீனா, உனக்கு எது பாடி பெயின் இருக்கா?
பெயின் எது இல்ல பாஸ்டர். வெரி எனக்கு குட். பணம் தடையா இருக்கு. வெரி குட்மா. நீ இன்னைக்கு செய்தி கேட்டியா? அங்கிள் மெசேஜ் கேட்டியா? நான் ஜாயின் ஆயிட்டேன். இல்ல காலையில இன்னைக்கு என் செய்தி ஏதாவது கேட்டியா? இல்ல பாஸ்டர், ஒரு 2-3 தான் கேட்டிருக்கேன். டெய்லி கேட்கணுமா? பாரு, டெய்லி கேட்கணும். சிக்கந்தர் ராஜா டெய்லி செய்தி கேட்குறீங்களா? ஆமாம் பாஸ்டர். ஆமா. வெரி குட். எத்தனை, ஒரு 50 கேட்டிருப்பீங்களா? ஆமாம், கிட்டத்தட்ட 50. ஆமாம். ஓகே, தைரியம் வந்துட்டா? ஆமாம், வந்து முந்தியோட இம்ப்ரூவ்மெண்ட், நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். வெரி குட். ஆமா, அருமையானவர்களே, இந்த வாழ்க்கை ரொம்ப ஒரு சிறந்த ஒரு வாழ்க்கை, லகுவான வாழ்க்கை, குதூகலமான வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கை, கௌரவமான வாழ்க்கை. இந்த வகுப்புல வந்திருக்கிற அநேகரை தேவன் கனம் செய்ய போகிறேங்கிறார். கனம் பண்ணுவார். உங்கள் பெயரை தேவன் பெருமைப்படுத்துவார். உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று தேவன் யாரிடத்திலே சொன்னார்? ஆபிரகாமிடத்துல சொன்னார். ஆபிரகாமுக்கு எத்தனை வயசுல குழந்தை பிறந்தது? 100வது வயதுல குழந்தை பிறந்தது. ஏன் தெரியுமா? அவனுக்கு ஒரு வெளிச்சம் இருந்தது. பாருங்க, முதலாவது பேதுருவை பார்த்தோம். பேதுரு மூலமாக தேவன் பயங்கரமான அற்புதங்களை செய்தார். ஏனென்றால் அவனுக்கு என்ன நாலேஜ் இருந்ததுன்னா, அவனுக்குள்ள ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கிறது என்கிற ஒரு நாலேஜ் இருந்தது. சரிங்களா? இரண்டாவது, பேதுருவுக்கு என்ன நாலேஜ் இருந்ததுன்னா, நான் பேசினா போதும், எனக்குள்ளே இருக்கிற அந்த வல்லமை இறங்கி வந்து இவனை சுகமாக்கும் என்கிற நம்பிக்கை இருந்தது. ஆகவே அவனாலே இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியத்தை செய்ய முடிந்தது. அதே போல ஆபிரகாமுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல குழந்தை பிறந்தது. காரணம் என்ன தெரியுமா? அவனுக்கு ஒரு நாலேஜ் இருந்தது. என்ன நாலேஜ் இருந்ததுன்னா, சொன்னவர் உண்மை உள்ளவர் என்கிற நாலேஜ். உங்களை பார்த்து தேவன் என்ன சொன்னார்? நீங்கள் நான் செய்ததையே செய்வீர்கள், இதை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள் என்று சொன்னார். எப்பா, தேவன் இது என்ன பார்த்துதான் சொல்லி இருக்கிறாரு. அவர் சொன்னதை நிறைவேற்ற வல்லமை உள்ளவர் என்கிற அறிவு எனக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால வந்தது. பாருங்க, அற்புதம் செய்யாத நாளே இல்லை. நாட் ஈவன் சிங்கிள் டே, ஒரு நாள் கூட அற்புதம் செய்யாம இல்லை. ஏன்? சொன்னவர் உண்மை உள்ளவர்ப்பா. என்ன பார்த்துதான் சொன்னாரு? நீங்க நான் செய்ததையே செய்வீர்கள், இதை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள் என்று என்ன பார்த்துதான் சொன்னாரு. அவர் சொன்னதை நிறைவேற்ற வல்லமையும் உள்ளவர், உண்மையும் உள்ளவர் என்கிற நாலேஜ் வந்ததுனால எந்த வியாதிக்காரர்களை விட்டு வைக்கிறது இல்ல. இன்னைக்கு அந்த நாலேஜ் உங்களுக்கு வரப்போகுது. ஆபிரகாமுக்கு அந்த அற்புதம் நடக்க காரணமா இருந்தது ஒரு நாலேஜ், ஒரு அறிவு. என்ன அறிவு என்று ரோமர் 4:21 வாசிக்க கேட்கலாம். 4:21 of the book of Romans. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவன் ஆனான். நல்லா கவனிங்க. இவனுக்கு என்ன வெளிச்சம் இருந்ததுன்னா, சொன்னதை நிறைவேற்ற அவர் உண்மை உள்ளவர்ப்பா. ஆமா, உங்களை பார்த்து என்ன சொன்னாரு? இயேசு கிறிஸ்து சொன்னதே யோசிங்க. என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாருல்ல, உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் வராது என்றார். நீங்க நான் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள் என்றார். அப்போ நாம் எல்லாரும் செய்வதற்கதாக தேவன் நம்மை பலப்படுத்தி வைத்த பிறகு சொல்லுவாரா? இல்ல நமக்கு அந்த அதிகாரத்தை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் செய்யக்கூடிய வல்லமையை தராமல் இருந்து செய்வாரா? சொல்லுவாரா? தந்துதான் சொல்லுவார். சொல்லுவாரு. அப்போ அவர் சொன்னதே நிறைவேற்ற உண்மை உள்ளவர் என்று ஏன் நீங்க விசுவாசிக்க கஷ்டப்படுறீங்க? யோசிங்க. நான் சொல்ல கேள்விக்கிறேன். நான் கேள்வி கேட்கும் போது நீங்க யோசித்தீங்கன்னா நீங்க புரிஞ்சிருவீங்க. ஏன் நீங்க சோர்வோடு வாழுகிறீர்கள்? இல்லைன்னா உனக்கு ஆண்டவர் பெரிய அற்புதம் செஞ்சாரு, பொருளாதாரத்துல ஏன் உனக்கு அற்புதம் செய்ய மாட்டாரு? அவர் செய்வதற்கு உண்மை உள்ளவர் என்பதை
நீ எப்போ அறிந்து கொள்ள போகிறாய்? ஏன் அநேகராலே தேவனை பெரிய அளவுல விசுவாசிக்க முடியவில்லை என்றால் 2 காரியங்களை அவர்கள் அறியவில்லை. எத்தனை காரியங்களை அறியல? 2 காரியங்களை அறியவில்லை. இந்த 2 காரியங்களை நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் எந்த சூழ்நிலையிலும் தேவனை நீங்கள் விசுவாசிப்பீர்கள். அந்த 2 காரியம் என்ன தெரியுமா? ஒன்று தேவன் உங்க மேல பயங்கரமான சந்தோஷமா இருக்கார். ஒரே ஒரு காரணம் தான். என்ன காரணம் சொல்லுங்க? விசுவாசம் பாஸ்டர். ஓகே, பாருங்க, நீங்க எல்லாருமே ரட்சிக்கப்பட்டு இருக்கிறீங்க. பாருங்க, எத்தனை பிளஸ் பாயிண்ட் உங்களுக்கு இருக்கு. நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, இயேசுவே தேவகுமாரன் என்று விசுவாசிக்கிறீங்க, அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று விசுவாசிக்கிறீங்க, எனக்காக இயேசு கிறிஸ்து மரித்தார், என்னுடைய பாவங்களை எல்லாம் போக்கி விட்டார் என்று நீங்க விசுவாசிக்கிறீங்க. பாருங்க, அப்போ விசுவாசித்து நீங்க தேவனுடைய பிள்ளைகள் ஆனதுனால அவர் உங்களை குறித்து ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கார். சொல்லுங்க, என்னை குறித்து என் தேவன் சந்தோஷமா இருக்கிறாரு. நானும் என்னை குறித்து சந்தோஷமா இருப்பேன். ஆமா ஆமா, நான் தேவனுடையவன். நான் இப்போ அவருக்கு சொந்தமாயிட்டேன். நான் எனக்கு சொந்தமானவன் அல்ல. எனவே என்னை குற்றப்படுத்த எனக்கு அதிகாரம் இல்லை. ஏன்னா நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல, அவருடையவர்கள் ஆயிட்டீங்க. உங்களுக்கு உங்க மேல ரைட்டே கிடையாது. அவர் என்ன சொல்லுகிறாரோ அது சரிசாமின்னு ஏற்றுக்கொள்ளணும். அவர் என்னெல்லாம் சொன்னாரு? உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்றார். சரிசாமின்னு ஏற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் நான் செய்ததையே செய்வீர்கள், இதை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள் என்று சொன்னால் சரிசார்னு ஏற்றுக்கொள்ளுங்க. ஏற்றுக்கொள்ளுங்கள், ஏற்ற மிகு வாழ்க்கை வாழுவீர்கள். எதை ஏற்றுக்கொள்ள வேண்டும்? என்னை குறித்து என் தேவன் என்னெல்லாம் சொல்லி இருக்கிறாரோ அதையெல்லாம் நான் ஏற்றுக்கொள்வேன். பாருங்கள், ஆபிரகாம் அநேக காரியங்களிலே தேவனுக்கு கீழ்ப்படியில்லை. ஆனா அவனுக்கு ஒரு நாலேஜ். என்ன நாலேஜ்? எப்பா சொன்னவர் உண்மை உள்ளவர். இப்ப உங்களை பற்றி என்ன சொல்றாரு? எப்பா நீ உலகத்துக்கு உப்பா இருக்கிறாய், உலகத்துக்கு ஒளியா இருக்கிறாய், நீ நான் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்வாய், நீங்கள் எல்லாம் தேவர்களாய் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் சரி சரி சரின்னு ஏற்றுக்கொள்ளுங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், நல்லவர், நல்லவர். அருமையானவர்களே, ஆமென். பாருங்க, அந்த ஆபிரகாம் இடத்துல ஆபிரகாம் எப்படி சூப்பர் நேச்சுரல் பேபிய அவனால பிலீவ் பண்ண முடிந்தது என்றால், சொன்னவர் யார், எப்படிப்பட்டவர் என்பதை அவன் அறிந்திருந்தான். அந்த அறிவு என்ன செய்தது தெரியுமா? அங்கே 18வது வசனம் 4:18 நான் வாசிக்கிறேன் பாருங்க. உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லா இருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும் பொழுது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். லீனா, உனக்கு எத்தனை கோடி ரூபாய் கடன் இருக்கு? 40 lakhs தானமா? ஒண்ணுமே கிடையாது, அது குப்பை. அப்போ ஆபிரகாமை நீ பின்பற்று. நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்து நம்பினான். ஏனென்றால் தேவனையே மனசுல வச்சிருந்தான். எப்பா சொன்னவர் பெரிய ஆளுப்பா, அவர் தான் யாரு? சர்வ லோகாதிபதி. அவர் சொல்லிட்டாரு உனக்கு குழந்தை பாக்கியம் உண்டா இருக்கும் என்று. அவன் அதை நம்ப முடிந்தால் கடல்ல இருக்கிறவர்களாலே
2 கொரிந்தியர் 8:9 நம்ப முடியும். 2 கொரிந்தியர் 8:9 யாராவது வாசிங்க. இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. பாருங்கள், எல்லாரும் உங்களுக்குள்ள சொல்லுங்க, என் நிமித்தமாக இயேசு தரித்திரரானார். எனவே அவர் நிமித்தமாக நான் செல்வந்தன் ஆனேன். ஆமா, ஆமா. சரீரமும் செத்து போச்சு, கர்ப்பப்பையும் செத்து போச்சு, வயசும் 100 ஆச்சு. அந்த வயதுல அந்த ஆதியாகம புஸ்தகத்துல ஒரு ஆபிரகாமாலே தேவன் சொன்னதை நிறைவேற்ற உண்மையுள்ளவர் என்பதை அவனாலே விசுவாசிக்க முடிந்தது என்றால், உங்களை பார்த்து என் தேவன் என்ன சொல்லி இருக்கிறார்? நீயோ கடன் வாங்குவதில்லை, அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் என்று சொன்ன வார்த்தையை உங்களாலே விசுவாசிக்க முடியும். விசுவாசிக்க முடியும் மாத்திரமல்ல, விசுவாசிக்க வேண்டும். ஆபிரகாம் விசுவாசானே. உங்களுக்கு 40 லட்சம் ரூபா இல்ல 40 கோடி ரூபாய் கடனை அடைப்பதற்கு எவ்வளவு விசுவாசம் தேவையோ அதை விட பெரிய விசுவாசம் அந்த நாள்ல ஆபிரகாமுக்கு தேவை. ஏன்னா சாராளுடைய வழிபாடு நின்று போச்சு, இவனும் கிழவன் ஆயிட்டான். அப்பொழுதும் தேவனை அவனாலே விசுவாசிக்க முடிந்தது என்றால், என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பேராலும் தேவன் உங்களை பற்றி என்னவெல்லாம் சொல்லி இருக்கிறாரோ அத்தனையையும் உங்களாலே விசுவாசிக்க முடியும். பிரகாஷ் எங்க இருந்து ஜாயின் பண்ணிருக்கீங்க? பெங்களூர். வெரி குட். நீங்க போன வாரம் வந்தீங்களா? போன வாரம் வந்து வேலு ஃப்ரெண்டு தாங்க. வேலு. ஓகே. வேலு விக்டர். வெரி குட். நான் இன்ட்ரோ듀ஸ் பண்ணேன். ஓகே. உங்களுக்கு ஹெல்த் எப்படி இருக்கு? எனக்கு அப்ப சார் கொஞ்சம் தலை வலிங்க பஸ் இங்க நெத்தியில. இப்ப வச்சு 3 முறை வச்சு எடுத்தீங்க, பரவாயில்லைங்க பஸ். இப்போதே போகுது பாருங்க. தலையில கை வைங்க. ராஜு வித்யா, நீ அன்மியூட் பண்ண தெரியுமா? அன்மியூட் பண்ணுமா? ஓகே. ஆமா, கிரேஸ் சிஸ்டர், பிரகாஷ் பிரதருடைய தலைவலியை விரட்டுங்க. பாருங்க, அவங்க கனடாவில இருந்து பேச போறாங்க. ஆண்டுடைய வார்த்தை எப்படி நிறைவேறுது பாருங்க. எஸ்மா, இயேசு நாமத்துல பிரகாஷ் பிரதருடைய தலைவலியை நாமத்தினால இந்த வேளையிலுமா பேசுகிறேன். இந்த வேளையிலுமா அவருடைய அந்த தலைவலி இப்பொழுதே போகும்படியாக நான் கட்டளை கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. கையை எடுத்துங்க. கிரேஸ், நீங்க மியூட் போடுங்க, ஏதோ நாய்ஸ் வருது. பிரகாஷ் கையை எடுத்துருங்க. இப்ப தலையை அசைச்சு பாருங்க, தலைவலி போயிட்டு பாருங்க. நல்லா போயிட்டா? எத்தனை நாளா இருந்தது? 2 நாளா. இனிமே வராது சொல்லுங்க. இனிமேல் வரவே வராது. என்னை சுகமாக்கின இயேசுவே நன்றி சொல்லுங்க. என்னை சுகமாக்கின இயேசுவே நன்றி. யாருக்கெல்லாம் கடன் பிரச்சனை இருக்குதோ தலையில கை வைங்க. கடன் பிரச்சனை இருக்கிற அத்தனை பேரும் தலையில கை வைங்க. சரிங்களா? ஆமா, தேவனுடைய வல்லமை. எல்லாரும் மியூட் போட்டுருங்க. நாய்ஸ் வருது பாருங்க, மியூட் போடுங்க. யாரெல்லாம் கடன் பிரச்சனையில இருக்கிறீங்களோ எல்லா கடன் பிரச்சனையும் இந்த மாசமே நீங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யூடியூப்ல இணைந்திருக்கிறவர்களும் நீங்க தலையில கை வைங்க. உங்கள் கடனை தேடியும் காணாதிருப்பீர்கள். பிதாவே உமக்கு நன்றி அப்பா. ஓ, உங்களுடைய பிள்ளைகள் விசுவாசத்துல கிரியை செய்திருக்கிறாங்க, தலையில கை வச்சிருக்கிறாங்க. ஆமா, இவங்களுடைய அந்த கடன் பிரச்சனை எல்லாம் நான் பார்த்து பேசுகிறேன்.
பாலே போசாத்தானே இயேசுவின் நாமத்தினால கட்டளை இன்றைக்கே அற்புதம் துவங்குவதாக இந்த மாசம் இறுதிக்குள்ளாக இந்த மார்ச் மாதம் 2026ஆம் தேதி முடிவதற்கு முன்பதாக 2026வது வருஷம் மார்ச் மாதம் முடிவதற்குள்ளாக யார் யாரெல்லாம் தலையில கை வைத்திருக்கிறார்களோ அத்தனை பேருடைய கடன் பிரச்சனையும் நிரந்தரமாக மாறி போவதாக இயேசுவின் அதிசய நாமத்தினால இவர்கள் இந்த வருஷம் கடைசிக்குள்ளாக மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கத்தக்கதாக இவருடைய வருமானம் 10,000 மடங்கு பெருகுவதாக இயேசு நாமத்தினால. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமென். ஈஃப்ரேம் எங்க இருந்து ஜாயின் பண்ணிருக்கீங்க? ஈஃப்ரேம் சொல்லு. எங்க? சேலம். சேலம். ஆமா பாஸ்டர். நான் சேலம் வந்திருக்கும் போது என்ன பாத்தீங்களா? உங்களை பார்த்தேங்க பாஸ்டர். சர்ச்சுக்கு வந்திருந்தீங்களோ? வந்திருந்தேன் பாஸ்டர், வந்திருந்தேன். உங்களுக்கு ஏதாவது அற்புதம் நடந்ததா? இல்ல, நான் வார்த்தைகளை கேட்டேன், விசுவாசித்தேன். சரி, நீங்க வந்திருக்கும் போது சர்ச்சில் மிராக்கிள் நடந்ததா? நடந்தது. ஓகே. அன்னைக்கு நான் மூணு மீட்டிங்ல பேசினேன் சேலத்துல. ஒரு 50க்கும் அதிகமான அற்புதங்களை ஆண்டவர் செய்தார். சரிங்க, ஓகே. அருமையானவர்களே, யாராலே அற்புதம் செய்ய முடியும் என்றால் சில நிஜங்களை, சில சத்தியங்களை அறிந்தவர்களால் விசுவாசிக்க முடியும். எந்த நிஜம் அல்லது எந்த சத்தியத்தை பேதுரு அறிந்திருந்தா தனக்குள்ள இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை இருக்குங்கிற அறிவு இருந்தது. தைரியமா பேசினா, என்னுடைய உள்ளதே உனக்கு தருகிறேன். ஆமே, எல்லாராலும் அப்படி பேச முடியும் மட்டும் இல்ல, எல்லாரும் அப்படியே பேசணும். ஓகே, பாருங்க, காலேப் யோசுவாட்ட இருந்து சில காரியங்களை கற்றுக்கொள்ள போறோம். அவர்களால எதனால இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை விசுவாசிக்க முடிந்தது என்றால் அவர்களுக்கு சில வெளிச்சம் இருந்தது. வாசிக்கலாம். எண்ணாகமத்தின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 30வது வசனத்துல அவர்களுக்கு என்ன அறிவு இருந்ததுனால சூப்பர் நேச்சுரலா ஜெயம் எடுத்தார்கள். எண்ணாகமம் 13:30. அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் என்றான். கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவங்க சர்வசாதாரணமா பேசுறாங்க. என்ன சர்வசாதாரணமா பேசுறாங்க? எப்பா, எஃபர்ட்லெஸ்ஸா நம்ம என்ன செஞ்சிடலாம்? ராட்சதர்களை பிடித்து விடலாம், கானான் தேசத்தை பிடித்து விடலாம் என்று அந்த காலேபு யோசுவாவுக்கு அந்த அறிவு இருந்தது. அப்ப நம்ம யோசித்து பார்க்க வேண்டாமா அருமையானவர்களே? ஆமா, எனக்கு இதான் ரொம்ப சேலஞ்சா இருக்குங்க. ஆதியாகமத்துல ஆபிரகாம் நம்ப முடியாததை நம்புறான். இங்க காலேபு யோசுவாவும் என்ன நம்புறாங்கன்னா, அதாவது அவர்கள் சந்திக்கிற அந்த கானானியர்கள் உண்மையாகவே ராட்சதர்கள் தான். சரிங்களா? ஆனா இவன் என்ன நம்புறான் பாருங்க. நானும் சில வசனங்களை அதில் வாசிக்க போறேன். எண்ணாகமம் 13. எப்பொழுதுமே செவ்வாய்க்கிழமை மீட்டிங் வரும் பொழுது நீங்கள் உங்கள் வேதத்தை கையிலே கொண்டு வருவீர்கள் என்றால் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். சரிங்களா? எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, நிஜத்தை பேசுகிறான். ஆனா காலேபு யோசுவாவும் சத்தியத்தை பேசுகிறாங்க. என்ன நிஜத்தை பேசுறாங்க? நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். எண்ணாகமம் 13:32 அவங்க நிஜத்தை என்ன சொல்றாங்க பாருங்க. நாங்கள் போய் சுற்றி பார்த்த வந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சத பிறவியான ஏனோக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம்.
நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம். எல்லாரும் சொல்லுங்க, நான் நிஜத்தை பேச மாட்டேன், சத்தியத்தை தான் பேசுவேன், வெற்றியைத்தான் பேசுவேன், ஆசீர்வாதத்தை மாத்திரம்தான் பேசுவேன், செழிப்பை மாத்திரம்தான் பேசுவேன். ஆமென். சான்ஸே கிடையாதுங்க. காலேபுக்கும் யோசுவாவுக்கும் சான்ஸே கிடையாது. என்ன சான்ஸ் கிடையாதுன்னா, இப்படி விசுவாசிக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. எல்லாரும் கல்லை எடுத்துட்டான். இவங்க நம்மளை கொன்னு விடுவாங்கடா, இவங்க சொல்றதை கேட்டு கானானுக்குள்ள போனா நம்ம செத்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லி கல்லை எடுத்து எரிய போறான். ஆனா இவனுக்கு எவ்வளவு விசுவாசம் இருந்ததுன்னா சட்டையை கிழிக்கிறான். ஏன்? இது சப்ப மேட்டருடா, ஈஸியா பிடிக்கலாம்டா, இந்த சான்ஸை நான் மிஸ் பண்ணிடக்கூடாதுடா அப்படி என்று சொல்லி, அருமையானவர்களே, சட்டையை கிழித்தார்கள் என்பது எந்த வசனத்துல இருக்கு? 14:6 வாசிங்க. 14:6. தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எபுனேயின் குமாரனாகிய காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு இஸ்ரவேல் புத்திரர். நீங்க ராபி சொல்லுங்க, எதனால வஸ்திரங்களை கிழித்தாங்க? அவர்களுடைய 10 பேர் கொண்டு வந்த அந்த ரிப்போர்ட் வந்து ஒண்ணும் இல்லாத அது தப்பா மேட்டர். அது வந்து அவங்க சொன்ன நிஜம் வந்து அது பொய். அது நம்ம லேசா பிடிச்சிடலாம், அவங்களை ஜெயித்து விடலாம். கர்த்தர் நமக்கு அந்த பாலும் தேனும் ஓடுற தேசத்தை நமக்கு கொடுப்பாரு அப்படிங்கறது பயப்பட வேண்டியதில்லை அவங்களுக்கு. அவங்க நமக்கு இரையாவார்கள். இதெல்லாம் பேசுறதுக்கு அவங்களுக்கு எதனால அந்த விசுவாசம் வந்தது? அவர் தேசத்தை கொடுப்பேன்னு சொல்லிட்டேன், வாக்கு பண்ணியிருக்கார். சரி, இன்னும் சில யோசிங்க. அது என்ன என்ன காரியம் அவர்களுக்கு அந்த விசுவாசத்தை கொடுத்தது? எகிப்திலிருந்து வர்றதுக்கு முன்னாடி அத்தனை அற்புதங்கள் செஞ்சாருங்க பாஸ்டர். வெரி குட். உடையவர்களா இருந்தார்கள். எல்லாம் அறிந்ததுனால அவங்களுக்கு அந்த நம்பிக்கை இருந்துச்சு பாஸ்டர். என்ன எதை அறிஞ்சிருந்ததுனால? ஆண்டவர் அற்புதமா எகிப்திலிருந்து விடுதலை. இதைத்தான் நான் எதிர்பார்க்கிறேன். அற்புதமா நம்மளை கொண்டு செல்லுவாருப்பா. நான் சொல்றேன், இந்த மாசம் முடிவுக்குள்ளாக உங்க கடன் பிரச்சனை எல்லாம் தீரும்னு சொல்றேன். ஏன்? அவரு அற்புத வழியில தானே தீர்ப்பாரு. ஆகையினால்தான் அருமையானவர்களே, கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். தேவனுடைய வழிகள் எப்பொழுதுமே சூப்பர் நேச்சுரல் வழிதான். ஒரு பிரச்சனை ஒரு நெருக்கடின்னு வந்துட்டுன்னா அவருடைய ஒரே வழி சூப்பர் நேச்சுரல் வழிதான். சொல்ல நல்லா மனசுல உள்ள வாங்கிடுங்க. இப்ப இருக்கிற சூழ்நிலையில உங்களுக்கு மாதம் வட்டி கொடுக்கக்கூடிய பணம் கூட வராம இருக்கலாம். ஏன் நான் உறுதியா சொல்றேன்னா, அவருடைய வழிகள் என்ன வழிகள்? அற்புத வழிகள், இயற்கைக்கு அப்பாற்பட்ட வழிகள். யாருக்கு தலைவலி சோமாச்சு? அவர் பேர் என்ன? பிரகாஷ் இருக்காரா? போயிட்டாரா? பிரகாஷ் தலைவலி போயிட்டா? சுத்தமா போயிட்டீங்க. அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். சுத்தமா போயிட்டு கவனிங்க. 20,000 கிலோமீட்டருக்கு அங்க இருக்கிற கிரேஸ் சிஸ்டர் பேசினா அவங்க பேசுகிற சத்தம் சேட்டலைட்டுக்கு போயிட்டு இந்தியாவுக்கு வந்து அந்த பிரதரை சுகமாயிட்டு. இந்த விசுவாசம் எதனால்? எந்த அறிவு எனக்கு இந்த விசுவாசத்தை தந்தது? எனக்குள்ள இருக்கிற அந்த வல்லமை என்ற விசுவாசம் அறிஞ்சிருக்கிறது. அந்த ஜீவ தண்ணீர் எனக்குள்ள சூப்பர் நேச்சுரல் குறித்த அறிவுங்க.
அன்னைக்கு ராஜவித்யா எத்தனையோ வருஷம் முதுகு வலியில கிடந்தாங்க. அவங்க இருக்கிறது நான் இருக்கிறத விட 600 கிலோமீட்டர் அங்க. நான் அவங்கள பார்த்ததும் கிடையாது. ஆனா நான் பேசுறேன், முதுகு வலியே போயிருது. என்னால எதனாலே விசுவாசித்து பேச முடிஞ்சது என்றால் ஆண்டவருடைய வழி சூப்பர் நேச்சுரல் வழிதான். மறந்து போகாதீங்க. நீங்க இந்த சூப்பர் நேச்சுரல் குறித்து நிறைய நீங்க படிச்சிட்டீங்கன்னா அது ரொம்ப ஈஸி. பாருங்களேன், ரொம்ப ஈஸி. நாம் வனாந்தரத்துல முறுமுறுத்து மாண்டு போன இஸ்ரவேலர்களோடு சேரக்கூடாது. ஏன் தேவன் அவர்கள் மேல கோவப்பட்டார்னா, அத்தனை அற்புதங்களை பார்த்த பிறகும் தேவனுடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையை குறித்து அவங்க அறிந்து கொள்ளவில்லை, விசுவாசப்பட்டாங்க. சூப்பர் நேச்சுரலை குறித்து அவங்களுக்கு அறிவில்லை. ஆகவே அவர்கள் தேவனுக்கு விரோதமாக முறுமுறுத்தாங்க. வனாந்தரத்துல அவ்வளவு பேரும் போயிட்டான். நீங்க மனசுல நல்லா வச்சிடுங்க. தேவனுடைய, அதாவது உங்களுக்கு ஒரு நீடுன்னு ஒண்ணு வந்துட்டு, ஒரு பிரச்சனைன்னு ஒண்ணு வந்துட்டு, உங்களால அந்த பிரச்சனையில சமாளிக்க முடியாது என்றால் அங்கே தேவன் அற்புதமாக உங்களை விடுவிப்பார். இந்த சூப்பர் நேச்சுரல் ஆண்டவருடைய கிரியைகளை அறிந்ததுனால வேற யாரு என்ன அற்புதம் செய்தாங்க யோசிங்க. அவசரப்பட்டு சொல்லக்கூடாது. இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை தனக்கு இருக்கிறது என்பதை அறிந்த யாரெல்லாம் ஏதாவது 1 2 சொல்லுங்க. யார் என்ன காரியங்கள் அற்புதம் செஞ்சாங்க? எலிசா யோர்தானை பிடிச்சிட்டாரு. சூப்பர், நல்ல எக்ஸாம்பிள். யார் சொன்னீங்க? எப்ராயிம் சேலம். எதனால எலியாவுக்கு அந்த தைரியம் வந்ததுன்னா, ஆண்டவர் அற்புதமா எனக்கு வழி தரப்பாருப்பா. சொல்லுங்க, ஆண்டவருடைய வழி அற்புத வழி. ஆண்டவருடைய விடுதலை அற்புத விடுதலை. ஆண்டவருடைய ப்ரமோஷன் அற்புத ப்ரமோஷன். ஆமா ஆமா. தாவீதுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ப்ரமோஷன், நாட் இன் நேச்சுரல் வே, சூப்பர் நேச்சுரல் ப்ரமோஷன். டேனியலுக்கு, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ, யாரு யோசேப், இவங்க எல்லாருக்குமே சூப்பர் நேச்சுரல் தான் ப்ரொமோட் பண்றாரு. நீங்கள் இந்த சூப்பர் நேச்சுரலை பிலீவ் பண்றதுனால தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன பெயர்? விசுவாசிகள். அவர்கள் எதை விசுவாசிப்பார்கள்? அற்புத தீர்வை விசுவாசிப்பீர்கள். ஆகினால்தான் உங்களுக்கு விசுவாசிகள் என்று பெயர். விசுவாசிகளுக்கு சிம்பிளா ஒரு டெஃபினிஷன் சொல்லுங்க. வெரி குட். விசுவாசம் என்றால் நம்ப முடியாத சூழ்நிலையிலும் நம்புறது. நம்ம காலேப் யோசுவா பார்த்தோம், நம்புறதுக்கு சான்ஸே இல்லை, ஆனா நம்புனாங்க. ஆபிரகாம் சரீரம் செத்து போச்சு, கர்ப்பப்பையும் செத்து போச்சு, வருஷமும் 100 வருஷம் ஆச்சு, அவங்க சூப்பர் நேச்சுரல் பிலீவ் பண்ணாங்க. பாருங்க, உங்களுக்குள்ள நீங்க சொல்லுங்க, நான் சூப்பர் நேச்சுரல் பிலீவ் பண்ணுவேன். யாருக்கெல்லாம் கடன் பிரச்சனை இருந்ததோ நீங்க இந்த வெளிச்சத்துக்குள்ள வாங்க. சூப்பர் நேச்சுரலா இத குறித்து இப்ப நீங்க சிலர் கஷ்டத்துல பண நெருக்கடியில இருக்கீங்கன்னு வைங்களேன், தாவீதுட்ட கேட்டா என்ன சொல்யூஷன் சொல்லுவான் தெரியுமா? இந்த கடன் பிரச்சனை என்னுடைய பிரச்சனை இல்ல, தேவனுடைய பிரச்சனை. வாசிங்க 1 சாமுவேல் 17:41 43 47. 1 Samuel chapter 17 verse 47.
கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். அந்த வசனம் இருக்கு, எங்க இருக்கு பாருங்க. 47 தான் வாசித்தீங்களா? ஆமாங்க அங்கிள். யுத்தம் யாருடையது இருக்காங்க? யுத்தம் கர்த்தருடையது. கர்த்தருடையது. உங்க கடன் பிரச்சனை கர்த்தருடைய பிரச்சனை, உங்கள் வியாதி கர்த்தருடைய பிரச்சனை. யோசிங்க, திங்க் பண்ணுங்க. அது அந்த இந்த இதுல அந்த சால்வேஷன், அந்த ஜோயேல அந்த பேக்கேஜ் இருக்கு. என்ன பேக்கேஜ் இருக்கு? எப்பா என் பிரச்சனை எல்லாவற்றையும் ஆண்டவர் தான் தீர்க்கணும். நீங்க என்ன செய்யணும்? அந்த ப்ராசஸ்ல போகணும். அதற்கு வேண்டிய ஒரு சிறிய முயற்சியை எடுப்பீர்கள். தேவன் சூப்பர் நேச்சுரலா உங்க பிரச்சனை தீர்த்துருவார். சின்ன ஒரு காரியத்தை செய்து ஒரு சேனையே முறியடித்தான் ஆட்டிடையன். சின்னதா என்ன காரியம் செய்தான்? யுத்தம் கர்த்தருடையது. சின்ன ஒரு கல்லை தூக்கி போட்டான். ஆமாம். ஒரு அம்மாவுக்கு 1 கோடி ரூபாய் கடன். சரிங்களா? கடன் இருக்கிறவங்களுக்கு நான் ஒரு வழி சொல்றேன் பாருங்களேன். அந்த அம்மாவுக்கு ஒரு பேங்க்ல இருந்து கடன் வாங்கிட்டாங்க 1 கோடி ரூபாய். 10 வருஷமா கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் அலையிறாங்க. நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன், 30 நாள்ல உங்க கடனை அடைந்து விடும் என்று சொன்னேன். அப்படி சொல்லுவதற்கு எனக்கு எதனால விசுவாசம் வந்தது? ஆண்டுடைய வழிகள் எப்படி வழி? என்ன வழிகள்? அற்புத வழிகள் என்பதை நீங்க தெரிந்தாதான் அப்படி சொல்ல முடியும். அன்னைக்கு ராஜவித்யா பயங்கர முதுகு வலியில இருந்தாங்க. நான் சொன்னேன், இப்பொழுதே உங்க வியாதி சுகமாயிட்டுன்னு சொன்னேன். ஏன்னா ஆண்டோடைய வழி அற்புத வழி என்பதை நான் அறிந்திருந்தேன். கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் வேலையிலே லேசான வேலை இது, அற்புதம் செய்கிறது. அப்போ அற்புதம் செய்ய வேண்டும் என்றால் என்னது வேணும்? விசுவாசம் வேண்டும். விசுவாசிக்க வேண்டும் என்றால் என்னது வேண்டும்? சத்தியத்தை அறிந்தால் என்ன கிடைக்கும்? என்ன சத்தியத்தை அறிய வேண்டும்? அவருடைய வழிகள் என்ன வழி? அற்புத வழி, அற்புத தீர்வு, அற்புத ப்ரமோஷன். இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டாதான் உங்களால தேவனை விசுவாசிக்க முடியும். இதற்காக தான் அந்த தேவன் விசுவாசமாகிய எலிமெண்ட்டை நமக்கு கொடுத்திருக்கிறார். விசுவாசம் என்று ஒன்றை, விசுவாசம் என்ற விலையேற பெற்ற ஒன்றை எதற்காக தேவன் நமக்கு தந்திருக்கிறார் என்றால், அருமையானவர்களே, வாக்கு பண்ணியிருக்கிற அத்தனை காரியங்களையும் தேவனால் அற்புதமாக செய்ய முடியும் என்கிற விசுவாசம். ஆமா, அவர் தானே சொன்னாரு, நீங்க எத்தனை நாள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்கன்னு சொன்னாரு. ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை அப்படி சொன்னாரு. போய் சொன்னாரா? உண்மைதான் சொன்னாரா? உண்மைதான் சொன்னாரு. உண்மையிலும் உண்மையைத்தான் சொன்னாரு. ஆனால் ஏன் இன்னும் உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் கைகூடி வரவில்லை என்றால், தேவன் அவருடைய வழிகளை எப்படி, அதாவது அற்புத வழிதான் அவருடைய வழி என்கிற நாலேஜ் உங்களுக்கு இல்லை. எனவே நீங்கள் விசுவாசத்துல பலவீனராய் இருக்கிறீர்கள். ஆமென். ஆமா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே நீங்க ஏதாவது ஒரு கர்ச்சீஃபோ அல்லது தண்ணியோ இருந்தா எடுத்துக்கொள்ளுங்க. இந்த மீட்டிங் வரும்பொழுது நீங்க எப்பொழுதும் தண்ணீர் வைத்து கொண்டு உட்காருங்கள். ஆமென். ஆமென். ஆமென்.
தேவன் சூப்பர் நேச்சுரலாகவே பிரச்சனையை தீர்ப்பார் என்கிற அறிவு எலியாவுக்கு இருந்தது, எலிசாவுக்கு இருந்தது. ஈஃப்ரேம், உங்க மனைவி பேர் சொல்லுங்க. மீனாகுமாரி. மீனாகுமாரி, ஓகே. சேலத்திலிருந்து இன்னொரு சிஸ்டர் கூப்பிட்டாங்க, அதான் கேட்டேன். எல்லாரும் தண்ணி எடுத்துருங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு பொருளை எடுத்துக்கிடுங்க. வெரி குட். அப்படியே ரிசீவ் பண்ணுங்க. யூடியூப்ல இணைந்து இருக்கிறவர்களும் என்னோடு இணைந்து கொள்ளுங்கள். நான் எதை கட்டவிழ்ப்பேனோ அதை பரலோகம் கட்டவிழ்க்கும். சோ முதலாவது எதை கட்டவிழ்க்க போறேன்னா தேவனுடைய வழிகள் அற்புத வழிகள் தான் என்பதை உங்க மனம் ஏற்றுக்கொள்ளத்தக்கதா. பிதாவே உமக்கு நன்றி அப்பா, எங்களை அற்புதமாய் நடத்தி வந்த பாதைக்காக நன்றி ஆண்டவரே. இப்பொழுதும் கர்த்தாவே உம்முடைய வழிகள் அந்த அற்புத வழிதான் உம்முடைய வழி என்பதை இவர்கள் அறிந்து கொள்ளத்தக்கதா பிரகாசம் உள்ள மனக்கண்கள் உண்டாவதா. பிள்ளைகள் கையில என்ன பொருட்கள் வைத்திருக்கிறார்களோ, தண்ணீர் வைத்திருந்தால் அதற்குள்ளே, வேற பொருட்கள் வைத்திருந்தா அதற்குள்ளே. ஓ தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். இந்த பொருட்கள் மீது, இந்த தண்ணீருக்குள்ள சூப்பர் நேச்சுரல் வல்லமையை கட்டவிழ்க்கிறேன். மரித்தோரை உயிரோடு எழுப்பக்கூடிய வல்லமையை நான் கட்டவிழ்க்கிறேன். இந்த பிள்ளைகள் இதை குடிக்கும் பொழுது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமை அவர்கள் மீது இறங்கி பிரகாசம் உள்ள மனக்கண்கள் உண்டாவதாக. இன்னைக்கு கற்றுக்கொண்ட பாடங்களை அவர்கள் மறந்து விடாதபடி உம்முடைய வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை விசுவாசிக்க இவர்களுக்கு ஒரு பிரகாசம் உள்ள மனக்கண்கள் உண்டாவதாக. இவர்கள் இயேசு கிறிஸ்து செய்தவைகளை செய்யவும் அதைவிட பெரிய அற்புதங்களை செய்யவும் இவர்கள் தகுதிப்படுத்தப்பட்டு இருக்கிறார்கள், வல்லமைப்படுத்தப்பட்டு இருக்கிறார்கள் என்பதை இவர்கள் யாவரும் அறிந்து கொள்ளத்தக்கதாக பிரமிக்கத்தக்க அற்புதங்களை உம்முடைய பிள்ளைகள் மூலம் நீ செய்ய போறதற்காக நான் இந்த தண்ணீர் எதற்காக பயன்படுத்தினாலும் அதுல அற்புதம் நடப்பதாக. இவர்கள் யாரெல்லாம் கர்ச்சிஃப் வச்சிருக்கிறார்களோ, டவல் வச்சிருக்கிறார்களோ, அதுல இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை இறங்குவதாக. இன்று இவர்கள் காண்கிற பண நெருக்கடியை இனி இவர்கள் காண போவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறதற்காக நான் இயேசு நாமத்தில் பிதாவே ஆமென். ஆமென் 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 ஆமென். தேங்க்யூ. நன்றி. கர்த்தர் நல்லவர். யூடியூப் ஸ்டாப் பண்ணிட்டாங்களா பிரதர் ரகுநாதன்? இப்போ உங்க டைம், நீங்க சாட்சி சொல்லலாம், டவுட் இருந்தா சொல்லலாம். இல்லைன்னா நீ சாட்சி சொல்ல, உனக்கு ஆண்டவர் செய்த காரியத்தை. நான் உயிரோடு இருக்கிறது ஆண்டவருக்கு சுத்த கிருபைதான். ஓகே.